வடகொரியாவோட வீரர்கள் உக்ரைனுக்குள்ள அனுப்பப்பட்டிருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கர்ஸ்க் பகுதிகளில் ரஷ்யாவோட ஒரு பகுதியா இருக்கக்கூடிய அந்த கர்ஸ்க் மாகாணம் இந்த டவுன் ஆஃப் சுட்ஸாவை சுற்றி தான் வடகொரியாவோட வீரர்கள் இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் உக்ரைனுக்கும் வடகொரியாவுக்கும் நடுவில் டைரக்ட் கிளாஷ்ன்றது மேஜராக இந்த இடத்துல ஏற்படலைன்ற ஒரு செய்தி தான் இவ்வளோ நாள் வெளியில் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இப்போ என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபோட்டோ ஆன்லைன் முழுக்க ரொம்பவும் வேகமாக பரகுது. இது முதல் வடகொரிய வீரர் உக்ரைனால கேப்சர் பண்ணப்பட்டிருக்காரு. உக்ரைன் முதல் வீரரை இப்படி பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபுட்டேஜ் அந்த ஒரு பதிவு ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. ஸோ வடகொரிய வீரர்களுக்கு உக்ரைனில் என்னதான் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட செக்யூரிட்டி கவுன்சிலோட செக்ரட்டரியா இருக்கக்கூடிய டிமிட்ரி மெட்வெடேவ், எங்களோட ஒட்டுமொத்த குறிக்கோளும் ஐரோப்பிய கண்டம் மட்டும்தான், ஐரோப்பிய கண்டத்தில் அமைதி இருந்தால் மட்டும்தான் ரஷ்யர்களுக்கு அமைதி ஏற்படும். ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவை நாங்கள் எதிர்க்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் எங்களுக்கு கிடையாது. எங்களோட கவனம் ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய கண்டத்தில் தான். அமெரிக்காவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐரோப்பிய கண்டத்துக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு அவரோட சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய புயலை கிளப்பி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தாம்புக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். அப்டேட்ஸ் நம்ம முதல்ல இந்த ஹவுதிஸ்ல இருந்தே பார்ப்போம். ஏன்னா ஹவுதிஸ்க்கு இஸ்ரேலுக்கு நடுவில் இப்போ வரைக்கும் நம்ம நிறைய டைம் சொல்லலாம், இந்த எஸ்கலேஷன் ரொம்பவே பெருசாக போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஏற்படுற அந்த எஸ்கலேஷன் ஆனது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். ஏன்னா செங்கடல் வழியாகவும் சூயஸ் கேனல் ஆக்சஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் பெரும்பாலான வர்த்தக கப்பல் ஐரோப்பிய கண்டத்திலிருந்து ஆசிய கண்டத்துக்கு வரதும், ஆசிய கண்டத்திலிருந்து மற்ற கண்டங்களுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சூயஸ் கேனல் மட்டும்தான் இருக்கிறதுலே ஈஸியான வழின்னு சொல்லலாம். இதை இவங்க ஸ்கிப் பண்ணி போனோம்னா பல ஆயிரம் கடல் மைல் தொலைவை இவங்க இந்த இடத்துல இருந்து கலந்து போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ இப்போ ஹவுதிஸ் ஃப்ரெஷ்ஷாக என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று பார்த்தோன்னா சிரியாவில் எந்த கவர்மெண்ட் மாறினாலும் பரவாயில்ல, இல்லை சிரியாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இஸ்ரேலுக்கு ஃபேவராக முடிஞ்சதுன்னா சிரியாவையும் எங்களோட டார்கெட் லிஸ்ட்டில் கொண்டு வருவோம், சிரியாவில் இருக்கக்கூடிய புது அரசுக்கு எதிராக நாங்கள் செயல்படும் சொல்லியிருந்தாங்கல்ல. ஓவர் நைட்டில் திரும்பவும் இஸ்ரேலை நோக்கி 2 ஏவுகணைகள் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த முறை இம்பாக்ட் அது ஏற்படுத்தல. நடுவானத்திலே அந்த ஏவுகணைகள் இடமறிக்கப்பட்டுச்சு. இப்போ இஸ்ரேலில் எப்படி ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்குன்னா, ஹவுதிஸை மட்டும் நம்ம ஏன் விட்டு வச்சிருக்கோம்? ஏன்னா இப்போதைக்கு இஸ்ரேல் லெபனன் பார்டரில் பார்த்தோன்னா லெபனன்ல இருந்து இஸ்ரேலுக்கு எந்த ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல சில ராக்கெட் லான்ச்சஸ், அதுவும் இஸ்ரேலோட பகுதிகளுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே அது இன்டர்செப்ட் பண்ணப்படுறது, சின்ன மோட்டார் ஷெல்ஸ் அட்டாக் பண்ணுறது மட்டும் தான் அந்த இடத்துல பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த இடத்துல மேஜராக எந்த ஒரு செய்தியும் லெபனன்ல இருந்து இஸ்ரேல் அடிக்கிற மாதிரி இல்லை காசாவில் இருந்து ராக்கெட்ஸ் ஃபயர் ஆகிற மாதிரி அதிகமாக நம்மளால பார்க்க முடியல. அந்த மாதிரி சம்பவங்கள் இப்போ அதிகமாக நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த நிலைமையில ஹவுதிஸ்ன்றவங்க எப்படி இப்போ பெருசாக மாறிட்டு இருக்காங்க? ஹவுதிஸ் கிட்ட இருந்து மட்டும் நமக்கு ஏன் இவ்வளோ பெரிய த்ரெட் வந்துட்டு இருக்கின்றது நெதன்யாகு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் அந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் இஸ்ரேல் இருந்து வரக்கூடிய அந்த மீடியா, லோக்கல் மீடியாஸோட கிளைம்லாம் பார்த்தோன்னா நெதன்யாவுக்கு எதிராக அவரோட ப்ரொஃபைல் ரேட்டிங்ன்றது இப்போ இந்த ஹவுதிஸை பேஸ் பண்ணி கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்க ஏர் ஸ்ட்ரைக்ஸை பண்ணாலும் இல்லை ஹவுதிஸோட அந்த போர்ட்ஸை ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி அடித்தாலும் அது இன்னும் இவங்களுக்கு போதுமானதாக கிடையாது. ஸோ ஹவுதிஸ் இந்த இடத்துல சும்மா நிறுத்த போகிற மாதிரி தெரியல. அவங்களோட குறிக்கோள்களில் அவங்க தெளிவாக இருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு ரெட் லைன்ஸ்ன்றதே கிடையாது. நீங்கள் சொல்லலாம், இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா ரெட் லைன்ஸ், இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா எங்களுக்கு எங்களோட ரெட் லைனை நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரின்ட்டு. எங்களோட டோட்டல் ரெட் லைன்றது காசா, லெபனன். இதை ரெண்டுத்தை விட்டு நீங்கள் எப்போ வெளியில் வரீங்க, இது ரெண்டும் எப்போ நார்மல் ஆகுதோ அப்போ தான் இந்த ரெட் லைன்ன்றது முடிஞ்சதா, இல்லை நீங்கள் அமைதியை திரும்ப கொண்டு வந்து தான் எங்களால் ஏற்றுக்க முடியும். அது வரைக்கும் நாங்கள் செய்ய போகிறோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி மிடில் ஈஸ்டில் நடந்துட்டு இருக்கப்போ ரஷ்யா அந்த அசர்பைஜான் பிளேன் கிராஷை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு இப்போ ரஷ்யா புதுசாக என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, மேஜராக இதை பற்றி கிரெம்ளின் எதுவுமே பேசலை. நாங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட முடிவுகள் எப்படி வருதுன்றதை பொறுத்து நாங்கள் எங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே நிறைய இடத்துல அரசு அதிகாரிகள் பேசிட்டாங்க. இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசர்பைஜானாக இருக்கட்டும் இல்லை கசக்ஸ்தானாக இருக்கட்டும், உலகத்தோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு எங்களால் என்ன விதத்தில் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ, இல்லை என்ன விதத்தில் எங்களால் இந்த இன்வெஸ்டிகேஷனில் ஃபர்தராக மூவ் பண்ண முடியுமோ எல்லாத்துக்குமே நாங்கள் தயாராக இருக்கோம். சில மீடியாஸ்லாம் ரஷ்யாவோட பகுதிகளில் இந்த விமானம் தரையிறங்க முயற்சி பண்ணதாகவும் அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது உண்மை கிடையாது. 3 முறை ரஷ்ய பகுதிகளில் எமர்ஜென்சி லேண்டிங்காக இவங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் பனிமூட்டம் அந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால, குறிப்பிடப்பட்ட அளவை விட ரொம்ப அதிகமான பனிமூட்டம் இருந்ததுனால அந்த இடத்துல அவங்களால தரையிறங்க முடியல. அட்டம் பண்ணிட்டு தான் அவங்க கசக்ஸ்தானை நோக்கி போனாங்களே தவிர ரஷ்யா இந்த இடத்துல அவங்களுக்கான லேண்டிங் அனுமதியை மறுக்கலன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. டிமிட்ரி மெட்வெடேவ் அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இடத்துல ரொம்பவே ஒரு ஸ்பார்க்கை கிளப்பிருக்குன்னே சொல்லலாம். யூரோப்பியன் கான்டினென்ட்ல அமைதின்றதை ரஷ்யா என்னைக்குமே கெடுக்க விரும்பாது. நாங்கள் அப்படி ஒரு செயலை செய்யணும்னுட்டு என்னைக்குமே நாங்கள் நினைச்சதும் கிடையாது. எல்லாரும் ஒரு மீடியாஸோ இருக்கட்டும் இல்லை அவங்க நடத்தக்கூடிய டிபேட் எல்லாமே ரஷ்யா விசஸ் உக்ரைன் என்ற பிரச்சனையை ரஷ்யா விசஸ் அமெரிக்காவை தான் பார்க்குறாங்க. இந்த இடத்துல அமெரிக்காவை நாங்கள் எனிமையாக பார்க்கல.
அமெரிக்கா கூட அதே நேரத்தில் வந்து நாங்கள் சமரசமாகவும் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். அமெரிக்கா கூட ரஷ்யா வந்து ஒரு நேரடி மோதலில் ஈடுபடுறாங்கன்னா அது உலகத்தோட ஒரு முடிவில் தான் போய் நிற்கும். அன்லிமிட்டட் நியூக்ளியர் வாரில் போயிட்டு அது நின்றுடும். ஸோ உலகத்தோட அழிவுக்கு ரஷ்யா என்னைக்கும் காரணமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை தடுக்காமல் இருக்கவும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் யூரோப்பியன் கான்டினென்ட்ன்றது ஒரு ப்ராக்ஸி மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட்டை யாரோ ஒருத்தருக்கு எதிராக செயல்படுத்தணும். இன்டெரக்டாக யாரும் மீன் பண்ணுறாங்கன்னு புரியும்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தரோட விருப்பு வெறுப்புகளுக்காக தேவையில்லாமல் இவங்க ப்ராக்ஸியாக மாறி இன்டைரக்டாக அவங்க ஓனர்ஸ் யார் அவங்கள தூண்டி விடுறாங்களோ அவங்களோட செயல்பாடுகளை இந்த இடத்துல செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான பாடம் கண்டிப்பாக கற்பிக்கப்படும். ஐரோப்பிய கண்டத்தை கிளீன் பண்ண வேண்டியது இல்லை, ஐரோப்பிய கண்டத்தில் இந்த ப்ராசஸை முடிக்க வேண்டியது ரஷ்யாவோட வேலை. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் 2025 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். அப்படி முடிகிறப்போ இந்த ஐரோப்பியன் கான்டினென்ட்றது இந்த ஆன்டி ரஷ்யா மைண்ட் செட்ல இருந்து கண்டிப்பாக ஃப்ரீ ஆகுன்றதையும் ஒரு பெரிய விளக்கமாக கொடுத்துருக்காரு. இந்த ஜெலன்ஸ்கி கர்வ்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த வந்து யாரெல்லாம் வந்து ஜெலன்ஸ்கிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க நாட்டில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுறது இல்லை அவங்க வந்து அரசியலை விட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க. நம்ம அண்ணன் அமெரிக்கா, ஜெர்மனியில் வந்து நேற்று அஃபிஷியலாக அவங்களோட ஆட்சியை கலைச்சிட்டாங்க. இப்போ 23 நினைக்கிறேன், February 23 அங்கே எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. மற்ற நாடுகளில் என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னும் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்றது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடியறதுக்குள்ள யூகே மாதிரி, ஏன்னா மற்ற நாடுகளோட அரசியலை கம்பேர் பண்ணுறப்போ யூகேல தான் சிறப்பான சம்பவங்களை பல பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாதிரி யூகேவோட அரசியல் மாதிரி எத்தனை விஷயங்கள் மாறப்போகுதுன்றது இந்த இடத்துல ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஸோ டிஃபென்ஸை பற்றி இல்லை டெய்லி அப்டேட்ஸை பற்றி நம்ம பார்க்க வந்தது இவ்வளோ தான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் சாப்டரை பேச போகிறோம். இன்கேஸ் யாரும் டிஃபென்ஸை பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க வந்திருக்கேன், இதுக்கப்புறம் வர செய்திகள் எனக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லைனா இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்து நம்ம பேச போகிறது கொஞ்சம் சென்சிட்டிவான கண்டென்ட்னு சொல்லலாம். கொஞ்சம் சென்சிட்டிவான கண்டென்ட்னு சொல்லலாம். அண்ணா யூனிவர்சிட்டி இந்த வார்த்தையை வந்து லாஸ்ட் ஒரு 2 நாளாக வந்து நீங்கள் யாரும் கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா ஃப்ளாஷ் மீடியாஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாத்துலேயும் இந்த ஒரு பேர் வரும். காரணம், அந்த கேம்பஸ்குள்ளே நைட்டு ஒரு 8 மணி வாக்கில் தன்னோட ஆண் நண்பரோட ஒரு பொண்ணு நின்று பேசிட்டு இருக்காங்க, மறைவான ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்கன்னு ஆரம்பித்த பிரச்சனை அடுத்தது என்ன நடந்ததுன்னு தெரிய ஒவ்வொரு விஷயமும் வெளியில் வர இன்டர்நேஷ்னல் மீடியாஸ், நேஷனல் மீடியாஸ்ன்றதையும் தாண்டி ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வையும் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் இந்த இடத்துல திருப்பி இருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து குகேஷ் அவர்கள் உலக செஸ் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு மீடியா கவனத்தை திருப்பினாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதெல்லாம் பெருமையாக பேசலாம். எங்கள் நாட்டில் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், எங்கள் நாட்டில் வந்து இது வந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் பண்ணியிருக்கோன்னு. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒட்டுமொத்த மீடியாவோட கவனமும் உலகத்தோட மீடியா கவனம் நம்ம நாட்டு பக்கம் திரும்புறது கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இதில் வந்து இதை எப்படி சொல்கிறது, எனக்கு எதை தான் அரசியலாக மாற்றுறதுன்னு ஒரு இது இல்லையா? ஒரு வீடியோ நான் பார்த்தேன், இந்த இஷ்யூ பற்றி பேசணுன்றது வந்து சரி ஓகே நம்ம பேசலாம், இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலான்றது தான் என்னோட எண்ணமே. ஆனால் தனியாக வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இது ஒரு அப்டேட்டாக பேசணும் இல்லை இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது பேசணுன்றதுக்காக அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. பாலியல் ரீதியாக அந்த பெண் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உடனடியாக தமிழக அரசும் தமிழ்நாடு போலீஸும் சேர்ந்து குற்றவாளியாக சொல்லக்கூடிய அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நடந்துட்டு இருக்கு. அடுத்து கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்து போகுது. இதுக்கு நடுவில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு அப்போசிஷன் பார்ட்டி, சென்டரில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும், இதையெல்லாம் அரசியலாக மாற்றுவீங்க. கொஞ்சம் கூட இந்த மனசாட்சின்றது உங்களுக்கு கிடையாதா? இந்த ஒரு நபர் வந்து பேசுகிறாரு, தமிழ்நாடோட ஒரு முக்கியமான அரசியல் கட்சி, அவ்வளோ ஏன் ரூலிங் பார்ட்டி, அதோட ஒரு பிரமுகர் இல்லை ப்ரோ அரசு சார்ந்த ஒரு நபர் வந்து புதிய தலைமுறை, இதில் வந்து மீடியாவோட பேரை சொல்கிறதுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை வந்து நான் இதை வந்து மறைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அதில் பேசுகிறப்போ அவர் ஒரு விஷயத்த சொன்னாருங்க, அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன ஒரு மாதிரி நெருடிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த 2 நபர்கள் வந்து தனியாக இருக்காங்க, அவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க, அது ஒரு பிரச்சனைனா அந்த ஆண் நண்பரை தான் நீங்கள் வந்து குறை சொல்லணும். நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இல்லை பார்க்கலன்னா அந்த இன்டர்வியூ ஃபஸ்ட்டு பார்த்துட்டோங்க. சில பேர் ஷார்ட்டஸ்ட் கிளிப்பை ஷேர் பண்ணி அதை வச்சு ஸ்பேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களை வந்து இந்த இடத்துல யாரை வந்து நம்புறாங்கன்றதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஒருத்தன் தானே உள்ளே வந்தான், அப்படி ஒருத்தன் உள்ளே வந்திருக்கானா அவனை கூட இவனை எதிர்த்து போராட முடியல, விட்டுட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடிட்டான். ஸோ பெண்கள் வந்து யாரை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணும், யாரை வந்து நம்ம கூட வச்சிருக்கோன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. என்ன பேச்சு இதெல்லாம்? இல்லை எனக்கு சுத்தமாக புரியல. அந்த இடத்துல பிரச்சனை நடந்திருக்கு, பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ அது சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போயும் வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் நீங்கள் வந்து யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியல. இப்போ வந்து இவரோட வயசை வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு அப்பா அந்த ஒரு ஸ்டேஜில் இருப்பார், இல்லை பேரம்பேத்தி கூட இருந்திருக்கலாம். நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்து இல்லை இதேமாரி ஒரு இஷ்யூவை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா
இன்கேஸ் இதே பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தாலும் இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் கொடுப்பீங்களா? இல்லை, எனக்கு புரியல. இதை இல்லாமல் அரசியலாக மாற்றுவீங்க. இது எல்லாத்துக்கும் வந்து இந்த கட்சி இல்லாமல், மதம் இல்லாமல், ஜாதி எதுவும் இல்லாமல் எல்லாம் ஒன்றா நின்று போராடணும். இதுவாவது பரவாயில்ல. இன்னும் சில பேர்லாம் வந்து அவங்க அந்த இடத்துல நின்று என்ன பேசிட்டு இருந்தாங்க, நைட்டில் அந்த நேரத்தில் இங்கே என்ன வேலை, நைட்டில் அந்த நேரத்தில் அங்கே என்ன வேலை, குரல் கொடுக்க வேண்டிய பிரச்சனை அவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில். குடிக்கிற தண்ணியில் கண்ட கருமத்தை கலந்தானுங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை வீட்டுக்குள்ளே பூந்து வெட்டினானுங்க. அப்போல்லாம் பேசுறதுக்கு யாருக்கும் எதுவும் இல்லை. அப்போல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே எதுவுமே கிடையாது. இந்த பிரச்சனை மட்டும் உங்களுக்கு பெருசாக தெரியுது. அதெல்லாம் பேசுறதுக்கு யாருக்குமே டைம் இல்லை, யாருக்குமே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க மேலே நீங்கள் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்கீங்க. நீ அவங்க கூட போன, நீ அவங்க கூட பேசிட்டு இருந்தா, எவ்வளோ நாளைக்கு இன்னும் இதையே பேசிட்டு இருப்பீங்க? இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். இப்போ நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, டாக்டர் வந்து ஏதோ ஒரு தப்பான ஊசியை போட்டார். தப்பான ஊசியை போட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லணும், வைங்க, டாக்டர் மேலே தப்பு கிடையாது. உங்கள் உடம்பு வந்து அதை ஏற்றுக்கல. அந்த மெடிசனை ஏற்றுக்கிற அளவுக்கு உங்கள் உடம்புக்கு தெம்பு இல்லை தப்பான மெடிசனை கரெக்டாக ஏற்றுக்கிற மாதிரி உங்கள் உடம்புக்கு வந்து உங்கள் உடம்பு இன்னும் பழகலன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு கண்டென்ட்டில் தான் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் தான் நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. என்னது இதுவாச்சும் பரவாயில்ல. சிலர் வந்து இல்லை அவங்க தனியாக இருந்தாங்க, அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பேசிட்டு இருந்தாங்க, ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. உங்களை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை உங்களை ஏதாச்சும் கேள்வி கேட்குற மாதிரி அந்த இடத்துல வச்சுக்கிட்டாங்களா? முதல்ல அத்தாரைசேஷன் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதே தப்பு. செக்யூரிட்டி லேக் 1008 பிரச்சனை. இதில் சிசிடிவி இல்லைன்னு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸை பற்றி எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. நான் உள்ளே இருந்திருக்கேன், நான் அந்த இடத்துல படிச்சிருக்கேன். குறைஞ்சது பார்த்தோன்னா 400 கேமராஸ், இப்போ வெளியில் வந்திருக்க ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 400 கேமராஸ்க்கும் அந்த இடத்துல அதிகம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்மார்ட் கேம்பஸ் செட்டப்பில் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல சிசிடிவி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஏதோ சொல்கிறீங்க, ஏதோ பண்ணிட்டு போங்க. இதையும் அரசியலாக்குவீங்க. இதில் இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நிறைய பேர் வந்து எதுக்கெல்லாமோ பேசுவாங்க. இல்லை இந்த பொள்ளாச்சி இஷ்யூவை பேஸ் பண்ணி அதை படமாக எடுத்தவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எக்கச்சக்கமாக இதை கதையாக மாற்றி சம்பாதிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசலை. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் நினைக்கிறேன், அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இது சம்மந்தப்பட்டது. ஆக்டர் விஜய் அவர்கள் அஸ் அ பொலிட்டீஷியனாக இப்போ இது சம்மந்தப்பட்ட சில கருத்துக்களை பேசியிருந்தாங்க. மற்றபடி யாருமே எதுவுமே பேசலையே. அப்போ உங்களுக்கு அதனால ஒரு லாபம் இருக்குது, இல்லை உங்களுக்கு அதனால ஏதாச்சும் ஒரு ஆதாயம் இருக்குன்னா நீங்கள் அதை பற்றி பேசுவீங்க. இல்லைனா மற்றபடி அதை பற்றி எதுவுமே நீங்கள் பேச மாட்டீங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கின்றதே ஒரு பெரிய அசிங்கம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் இதில் எஃப்ஐஆர் காப்பி வேறு வெளியில் லீக் ஆகுது. எதை அரசியலாக பண்ணுறீங்க, இல்லை எதை நீங்கள் அரசியலாக மாற்றுறீங்க? இது வந்து ஜாதி மதம் அந்த மாதிரி எதாலையுமே பிரியக்கூடாது. முதல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா கட்சி எல்லாத்தையும் விட்டு அந்த இடத்துல நீதி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஒரு பக்கம் ஒருத்தர் நின்று சாட்டையால் அடிச்சுக்கிறாரு, நான் வந்து இதுக்கு வந்து நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன்னுட்டு. என்ன இதெல்லாம்? இப்போ நீங்கள் இப்படி பண்ணால் இதில் ஏதாச்சும் மாறப்போகுதா? எதுவும் மாறப்போகிறது கிடையாது. ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கட்சி என்னடானா எங்கள் கட்சிக்கும் அந்த நபருக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்றாங்க. இதில் கட்சியை உள்ளே கொண்டு வர வேண்டிய அந்த அவசியமே கிடையாது. நார்மலான ஒரு பர்சனாக பார்த்தோன்னா அவங்களுக்கு எப்படி வேணால் ஜஸ்டிஸை கொடுத்துட்டு போகலாம். ஆனால் இங்கே இருக்க மீடியாஸ் சரி, இங்கே இருக்க மீடியாஸ்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ கொச்சையான வார்த்தைங்க, அவ்வளோ கொச்சையான ஸ்டேட்மெண்ட்டுங்க. என்ன நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல? எல்லாருமே வந்து வீட்டில் பெண்களோட துணை இல்லாமல் யாருமே இல்லை. ஒன்று வீட்டில் அம்மா இருக்கணும், இல்லை அக்கா தங்கச்சி இருக்கணும், இல்லை கல்யாணம் பண்ணவனா இருந்தால் வீட்டில் பொண்டாட்டி இருக்கணும், பெற்றவனாக இருந்தால் வீட்டில் பொண்ணு இருக்கணும். எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு பேசுங்க. நீங்கள் மட்டும் கையில் மைக் கிடச்சிது, இல்லை வந்து நான் இந்த கட்சியில் இருக்கேன், என்னோட கட்சி சார்ந்த நபர் ஒருத்தர் பிரச்சனையில் இருக்காரு, இல்லை எதிர்கட்சியில் இருக்க ஒரு ஆள் பிரச்சனையில் இருக்காங்கன்னு அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு பேரே வேறு. ஸோ எனக்கு இன்னும் நிறைய பேசணும்னு தோணுது. ஆனால் வேண்டாம், இதை வந்து நான் இதோடு நிறுத்திக்கிறேன். நான் வந்து இதை தனியாக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் நான் இந்த அளவுக்கும் பேசினேன். முதல்ல மற்றவங்களுக்கு குறை சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனை நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை யோசிங்க. நம்மளால் இதில் என்ன பண்ண முடியும், இதில் என்ன இஷ்யூ இருக்குன்றத. இந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்சிட்டிவான மேட்டரில் எஃப்ஐஆர் லீக் ஆகுதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஜஸ்டிஸ் கேள்வி கேட்குறப்ப அது யாராலையும் பதில் சொல்ல முடியல. எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சு? இந்த எஃப்ஐஆரோட காப்பின்றது பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க சைடில் இருந்து இது லீக் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ நீங்கள் யாரை இந்த இடத்துல அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் யாரை வந்து இந்த இடத்துல தப்பாக ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த பொண்ணோட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மென்டலி அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இல்லை அவங்களை வெளியில் கொண்டு வர முடியும், அதுக்கான ஹெல்ப்பெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தனா கண்டிப்பாக இதை விட்டு அவங்களால வெளியே வர முடியும். ஆனால் இதை ஒருத்தன் பண்ணான்ல, அவனுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்ன்ட்டு நினைக்கிறீங்க? அவனோட அந்த ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தோம். இதில் வெளியில் வர நியூஸ்லாம் பார்த்தோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு சம்பவம் கிடையாது. முதல்ல 2-3 சம்பவம் நடக்கிறப்பவே, இல்லை முதல் சம்பவம் நடக்கிறப்பவே இது தடுத்துருந்தா இது இந்த அளவுக்கு பெருசாக போகிறதும் கிடையாது. செக்யூரிட்டி லேப்ஸ்ன்றது இந்த இடத்துல அந்தளவுக்கு மேஜராக இருந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே சாதாரணமாக யாரும் போக முடியாது. 1008 செக்யூரிட்டி, 1008 ப்ரோட்டோகால்ஸ் அந்த மாதிரி அவ்வளோ இருக்குது. ஏன்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுன்றது. சென்னை பக்கம் என்ன போயிருந்தீங்க, இல்லை கிண்டி வழியாக நீங்கள் போயிருந்தீங்கனாலே தெரியும் எத்தனை செக்யூரிட்டி செக் போஸ்ட் இருக்குது, எத்தனை செக்யூரிட்டி தாண்டி உள்ளே போகுதுன்ற மாதிரி. ஆப்போசிட்டில் இருக்க ஐஐடி கூட ஈஸியாக போயிடலாம்.
ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழையிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் இவ்வளவையும் தாண்டி ஒருத்தர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்றப்போ இதுக்கப்புறம் கவர்மெண்ட் தான் இதுக்கான முடிவை எடுக்கணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு தண்டனையை கொடுக்கணும்னா அது 4 பேருக்கு பாடமாக இருக்கணும், ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு இந்த முடிவு உங்கள் எல்லாருக்கே.